தீபக் தன்னோட வயசு எக்ஸ்பீரியன்ஸை அடிக்கடி ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப் என்னென்னா, எப்பயுமே சாச்சனாவை நாமினேட் பண்ணுற ஒரே ஆள் அவர் தான், ரொம்ப இம்மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு. இன்றைக்கி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அருண் மஞ்சரி ஃபைட்டுக்கு அப்புறம் அவர் வெளியில் வந்துட்டு அவங்க பேசுகிற விதம், டோன் எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது. ஒரு கேப்டன் இருக்கும்போது அவங்க தான் கரெக்டு, நான் சொல்கிறது படி தான் செய்யணும் அப்படின்னு அவங்க பேச முடியாது. கொஞ்சம் பொறுமையாக தான் பேசி ஆகணும். ஆனால் இது கண்டிப்பாக இவங்களுக்கு பேக்ஃபயர் ஆக போகுது. இது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. வந்து 1-2 நாள் தான் ஆகுது. 1-2 நாள்லேயே எவ்வளோ பிரச்சனை ஆகுதுன்னா இது கண்டிப்பாக பேக்ஃபயர் ஆக போகுது. எப்போ எப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல அப்படின்னு தீபக் வந்து இன்றைக்கி ராணவ், ஆனந்தி அவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க, அருண் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு. நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவர் சொன்ன டைமாக, அவர் சொன்ன ஐடியாவை கேட்டுகிட்டே பிக் பாஸ் அனுப்பிச்சாங்களா இல்லை பிக் பாஸ் ஆல்ரெடி ஐடியாவில் இருந்தாங்களான்னு தெரியாது. ஸோ தீபக் சொன்னது மாதிரியே கரெக்டாக 3 பேட்ஜ் அனுப்பிட்டாங்க. அண்ட் மஞ்சரிக்கு பேட்ஜஸும் போயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு ரொம்ப கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காரு தீபக். மஞ்சரியோட ஆட்டிடியூடோ ஏதோ சம்திங் அவருக்கு வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு பட்டிருக்கு. அதை தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி அவர் தீபக் வந்து நிறைய இடத்துல ரொம்ப மெச்சோர்டாக நிறைய விஷயங்கள் செய்கிறத நான் பார்த்துருக்கேன். நல்லா பொறுப்பாக நடந்துக்கிற பொண்ணுங்கள்ட்ட சாஃப்டாகவும், இந்த மாதிரி ரொம்ப இம்மெச்சோர்டாக நடந்துக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஹார்ஷாகவும் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இதை நீங்களும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.